Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாங்காய் பச்சடியை எல்லா வீடுகள்லயும் கண்டிப்பா செய்வாங்க. நம்ம ஏற்கனவே யுகாதி ஸ்பெஷலா ஒரு பச்சடி அறுசுவையிலையும் கலந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கோம். டைம் கிடைக்கும் போது போய் செக் பண்ணுங்க. இப்போ இந்த இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கலந்த இந்த மாங்காய் பச்சடியை இந்த தமிழ் வருஷ பருப்புக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு ஒட்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு நல்ல ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க. அப்படியே சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வேகிறதுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி தோல் சீவிடுங்க. சீவிட்டு நல்லா இந்த கத்தியாலேயே சீவ முடிஞ்சால் சீவுங்க, இல்லைன்னா பஜ்ஜிக்கெல்லாம் சீவுற மாதிரி நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் அடுத்து என்னென்ன பொருட்கள் சேர்க்குறதுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ பாருங்கள், நான் கத்தியாலேயே சீவிக்கிறேன். இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கப் அளவுக்கு துருவன வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது இருக்கும். எப்போவுமே நம்ம எடுத்துக்கிற மாங்காவை பொறுத்து தான் இதுக்கு சேர்க்க வேண்டிய இனிப்பு, காரம் எல்லாமே நமக்கு தேவைப்படும். நான் இப்போ இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பே இல்லாமல் இருக்குது, அதனால் இப்போ இந்த அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம செய்யும் பொழுது டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், தேவையான உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதை வச்சு இப்போ எப்படி பச்சடி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த பச்சடியை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இது வேகிறதுக்கு தான் நம்ம இந்த தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாவை இப்போ இதிலையே நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா அதனுடைய காரம், அந்த இஞ்சியோட காரம் எல்லாமே இந்த மாங்காயில் வேகும் பொழுது நமக்கு நல்லா கலந்து வரும். நமக்கு வெந்து வரும் பொழுது அந்த காரம்லாம் அதில் கலந்து வரும். அதனால் இப்போ அதை நம்ம இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் இதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ கரெக்டாக இது ஒரு 5 நிமிஷம் தான் தேவைப்படும் இது வேகிறதுக்கு, சீக்கிரமே வெந்துடும். மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு திருப்பி இதை வேக வச்சுருங்க. 5 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், வெந்து வந்த மேங்கோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்ல கூழாக வெந்து வந்துடணும். நல்லா நம்ம கலந்து விட்டோம்னா நல்ல மேஷியாக இருக்கும், நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காரப்பொடியை இதில் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வெல்லம் 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் நான் உங்களுக்கு அளந்தே காமிக்கிறேன் பாருங்கள். 1, 2, 3 கரெக்டாக இருக்கும் நமக்கு. அந்த 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இப்போ நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இல்லைன்னா இடித்து கூட எடுத்து வச்சுக்கோங்க, சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இந்த வெல்லம் கரைசலெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா இந்த பச்சை வாசனை மிளகாய் தூளோட வாசனையும் போய் இது ஒரு 5 நிமிஷம் திருப்பி வெந்து வரட்டும். நம்ம வாயில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் காரமோ இனிப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு திருப்பி தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருந்தேன். நான் அது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக நல்லா அப்படியே இலகி சூப்பராக அந்த ஜாம் மாதிரி வந்துருச்சு அந்த பச்சடி. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் திருப்பியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், உங்களுடைய மாங்காவோடைய சுவையை பொறுத்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். நான் தோராயமாக ஒரு ஒட்டு மாங்காவுக்கு இவ்வளோ தேவைப்படும் நான் எடுத்து வச்சேன். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாயில் போட்டு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் மீதி எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டுமே நான் சேர்க்குறேன்.
சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காவும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய்யில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தேவைன்னா முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்து நல்லா தெரியும் அது. இப்போ நான் ரெண்டுமே சேர்த்து இதில் தாளித்து கொட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். நம்ம இனிப்பான சுவையான காரத்தோட புளிப்பு எல்லாமே கலந்து இருக்கிற மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இதை வந்து வீட்டில் நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சீக்கிரமே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.